விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் லிங்க கெமிக்கல் நிறுவனத்தில் வரக்கூடிய ராணாங்கிற ஒரு லிக்விட் பாஸ்பரஸ் ஃபெர்டிலைசர் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மருந்தோட பயன்கள் என்ன, எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், எந்த டைமில் பயன்படுத்தினா பெஸ்ட்டாக இருக்கும் மற்றும் இதோட விலை என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பாஸ்பரஸ்னா என்னன்னா, இது ஒரு பிரைமரி மேக்ரோ நியூட்ரியன்ட்டுங்க. அதாவது ஒரு தாவரத்தோட வளர்ச்சிக்கு மொத்தமே 16 சத்துக்கள் தேவைப்படுங்க. இந்த 16 சத்துக்கள்ல மிகவும் முக்கியமான 3 சத்து தான் நம்ம மேக்ரோ நியூட்ரியன் அல்லது பிரைமரி நியூட்ரியன் சொல்றோங்க. அதுல நைட்ரஜனுக்கு அப்புறம் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சத்துனா இந்த பாஸ்பரஸ் தாங்க. இந்த பாஸ்பரஸ் சத்தை தாவரங்களுக்கு எளிமையா கிடைக்கிற மாதிரி திரவ வடிவுல கொடுக்கக்கூடியது தாங்க இந்த ராணாங்கிற மருந்து. இந்த பாஸ்பரஸ் சத்து குறைபாடை நம்ம தாவரங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாங்க. நம்ம பிளான்ட்டோட ஓல்டர் லீவ்ஸ், அதாவது பழைய இலைகள்ல தாங்க ஃபர்ஸ்ட் இந்த சிம்டமே ஆரம்பிக்கும். ஊதா நிறத்துல மாறிடுங்க, அப்படியே கீழே இருந்து மேல பரவிட்டே வருங்க. இதுதான் இந்த பாஸ்பரஸ் சத்து டிஃபிஷியன்சியோட சிம்டங்க. பாஸ்பரஸ் சத்தால பாதிக்கப்பட்ட பயிர்கள் வளர்ச்சியே இல்லாம குட்டியாவே இருக்குங்க. வேர்களும் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். பூ பூக்குறதுமே லேட்டா தாங்க எடுக்கும். அப்படியே எடுத்தாலுமே நமக்கு அதிகமா பூ நிக்காது, கொட்டி போயிடும். ஓவராலா நமக்கு ஈல்ட் வைஸ் டிராப் ஆயிருங்க. பாஸ்பரஸ் டிஃபிஷியன்சியை சரி பண்றதுக்கு இந்த ராணாங்கிற மருந்தை ஸ்ப்ரேயில கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கராக்கு 300 ml இருந்து 500 ml வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அதாவது 10 லிட்டர் தண்ணிக்கு 30 ml இருந்து 50 ml வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அதே ட்ரிப்ல கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஏக்கராக்கு 2 லிட்டர் இருந்து 3 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. இந்த மருந்தை பயன்படுத்தும் போது வயல்ல கண்டிப்பா ஈரம் இருக்கணுங்க. ஈரம் இருந்து பயன்படுத்தினா ரிசல்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்ப்ரே பண்ற மாதிரி இருந்தாலும் ஒன்னு காலைல டைம்ல ஸ்ப்ரே பண்ணுங்க, இல்லைன்னா ஈவினிங் டைம்ல ஸ்ப்ரே பண்ணுங்க. அடுத்து இந்த மருந்தை தாவரங்களுடைய எந்த ஸ்டேஜஸ்ல அப்ளை பண்ணலான்னு பார்க்கும்போது இயர்லி வெஜிடேட்டிவ் ஸ்டேஜுங்க. அதாவது தாவரங்களுடைய ஆரம்ப காலத்துல பயன்படுத்தும் போது தாவரங்களுடைய வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தி கொடுக்குதுங்க. ரெண்டாவது ஃபிளவரிங் ஸ்டேஜுங்க. இந்த டைம்ல பயன்படுத்தும் போது பூக்கள் கொட்டுறதையும் பூக்கள் அதிகமா எடுக்க வைக்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. மூணாவதா ஃப்ரூட் ஃபார்மிங் ஸ்டேஜுங்க. காய் உருவாகிற ஸ்டேஜ்லையும் பயன்படுத்தும் போது காய்கள் எண்ணிக்கையும் அதிகப்படுத்தி காய்கள் கொட்டுறதையும் நிறுத்தி காய்களுக்குமே நல்ல கலர் பெருவட்டுமே கொடுக்குதுங்க. அடுத்து இந்த மருந்தோட பயன்கள்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தாங்க. தாவரங்களுடைய வேர் வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கும், வேரை வலிமைப்படுத்துறதுக்கும், பூக்கள் உதிர்வை தடுக்கிறதுக்கும், பூக்கள் அதிகமாக எடுக்க வைக்கிறதுக்கும், காய் உருவாக்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. தாவரங்கள் வறட்சி மற்றும் நோய்களை தாங்கி வளர்றதுக்கு தேவையான எதிர்ப்பு சக்திகளை கொடுக்குதுங்க. குறிப்பா தாவரங்கள்ல வரக்கூடிய சாம்பல் நோயை இது நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுதுங்க. தாவரத்துல ஏற்படக்கூடிய பாஸ்பரஸ் டிஃபிஷியன்சி சிம்டமை சரி செஞ்சு தாவரத்துடைய சீரான வளர்ச்சிக்கு இது வழிவகை செய்யுதுங்க. அடுத்து இந்த மருந்து எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம்னு பார்க்கும்போது நெல், கோதுமை, மக்காச்சோளம் போன்ற தானிய வகை பயிர்களுக்கும், திராட்சை, மாம்பழம், வாழை போன்ற பய வகை பயிர்களுக்கும், மிளகாய், கத்திரிக்காய், தக்காளி போன்ற காய்கறி பயிர்களுக்கும், உளுந்து, பச்சை பயிறு போன்ற பயிர் வகை பயிர்களுக்கும் பயன்படுத்திக்கலாங்க. இது மட்டும் இல்லாம அனைத்து விதமான பயிர்களுக்குமே பாஸ்பரஸ் சத்து ரொம்ப முக்கியமானதுங்க. அதனால எல்லா பயிர்களுக்கும் பயன்படுத்திக்கலாம். அடுத்து இந்த மருந்தோட அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது நம்ம தாவரங்களுக்கு நார்மலா கொடுக்கக்கூடிய பாஸ்பரஸ் உரங்கள்லாம் கிரானுவல் டைப்ல தாங்க இருக்கும். ஆனா இது வாட்டர் சால்புளுங்க. அதனால நம்ம கிரானுவல் டைப்ல இந்த வாட்டர் சால்புலா கொடுக்கறதால சுலபமா பயிர்கள் எடுத்துக்கணும். இந்த மருந்தை நம்ம ட்ரிப் இரிகேஷனுக்கும் பயன்படுத்திக்கலாம், போலியர் ஸ்ப்ரேக்கும் நம்ம கொடுத்துக்கலாங்க. மருந்தை பயன்படுத்துறதால தாவரங்களில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் டிஃபிஷியன்சி சிம்டமை உடனடியாக சரி பண்ணி கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தாவரத்துடைய வளர்ச்சியுமே அதிகப்படுத்தி ஈல்டுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதால நமக்கு ஒரு growth பூஸ்டராகவும் பயன்படுதுங்க. அடுத்து இந்த மருந்தோட விலைன்னு பார்க்கும்போது 500 ml பிரைஸ் அப்ராக்சிமேட்டா 280 300 பிரைஸ் கிடைக்குதுங்க. தாவரங்கள்ல வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தணும், பூ கொட்டுறது நிறுத்தி அதிக பூ எடுக்க வைக்கணும், காய் நிறைய உருவாக வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ராணாங்கிற மருந்து கூட யூமிக் ஆசிடும் மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் கலந்து பயன்படுத்தி பாருங்க. ரிசல்ட் 100% சூப்பரா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க. எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற விவசாய வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.